ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின ஒத்தல்லோ அப்படின்ற பிளேயோடைய தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த பிளே ஒன்ஸ் அப்பான் அ டைம் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பிளேயாக இருந்திருக்கு. இது நம்ம ரோமியோ ஜூலியட் அந்த ஸ்டோரி ஈக்குவலாக தான் இது பேசப்பட்டுச்சு. ரொம்ப ஒரு ஃபேமஸாக இருந்திருக்கு. எல்லா இதுலேயும் இது ஒரு பிளேவாக எனாக்ட் பண்ணிடுவாங்க. இதில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் நம்ம ஒத்தல்லோ அண்ட் டெஸ்டிமோனோட லவ் பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். இப்போ கேரக்டர்ஸ் யாருன்னா ஒத்தல்லோ, இவர் தான் இதில் ஹீரோவாக இருக்கார். டெஸ்டிமோனோ ஒத்தல்லோட பேர். அதுக்கப்புறம் கேஷியோ இருக்கார். இவர் ஒரு படைத்தலைவனாக இருக்கார். இயாகோன்னு ஒருத்தர் இருக்கார். கேஷியோவுக்கு கீழே டவுனில் இருக்கிறாரு. அப்புறம் இயாகோட ஒய்ஃபும் இதில் இருக்காங்க. அவங்க நேம் எமிலியா. டெஸ்டிமோனோ வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு தான் எமிலியா. இதில் ரோட்ரிகோ அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் இருக்கார். இவர் நம்ம டெஸ்டிமோனோவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருப்பார். இதில் பிரபான்சிபோன்னு ஒரு கேரக்டர் இருக்கார். அவர் தான் டெஸ்டிமோனோட ஃபாதர். இந்த வெனிஸ் நாட்டுக்கே இவர் தான் ஹெட்டு. இந்த பிளே எங்கே நடக்குதுன்னா இட்டாலியில் வெனிஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் நடக்குது. பிரபான்சிபோ டெஸ்டிமோனோட ஃபாதர். அவர் என்னவா இருக்காருன்னா ஒரு ஆர்மிக்கே இவர் தான் ஹெட்டாக இருக்கார் வெனிஸில். அந்த ஆர்மி ஜெனரல் பர்சனாக இருக்கக்கூடியவர் தான் ஒத்தல்லோ. ஒத்தல்லோ ஒரு பிளாக் மேன். இவர் அங்கே ஒரு பிளாக் ஆஃப்ரிக்கன் மேனாக தான் அங்கே இருக்கார். ஆனாலும் இவர் ரொம்ப ஒரு ப்ரில்லியண்ட்டாக இருக்கார். அங்கே இருக்க எல்லாருக்கும் இவர் ஒரு சூப்பர் ஹீரோவாகவே இருக்கார். டெஸ்டிமோனுக்கு ஒத்தல்லோவை ரொம்ப பிடிச்சிருது. இவர் ரொம்ப ஒரு கிரேட்டாகவும் இருப்பார், நல்ல ப்ரில்லியண்ட்டாகவும் இருப்பார். வார்லலாம் கூட நல்லா ஃபைட் பண்ணுவார். அதனால எல்லாருக்குமே ஒத்தல்லோ ஒரு ஹீரோவாக தான் இருக்கார் அங்கே. அதனாலேயே டெஸ்டிமோனுக்கு ஒத்தல்லோ மேலே ரொம்ப ஒரு லவ் வந்துடுது. ஆனால் டெஸ்டிமோனோ எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல் விமனாக இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. ஒத்தல்லோ ஒரு பிளாக் மேனாக இருக்கார். அதே மாதிரி டெஸ்டிமோனோ அழகாக ஒரு ஒயிட் விமனாக இருக்காங்க. ஆனால் டெஸ்டிமோனோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சி தான் அவரை லவ் பண்ணுவாங்க. டெஸ்டிமோனோ அவங்களோட லவ்வை கேஷியோன்னு ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அவரோட மூலியமாக ஒத்தல்லோ கிட்டே எப்படியாச்சும் கன்வே பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ தான் ரோட்ரிகோ அப்படின்றவர் சொன்னல, அவரும் டெஸ்டிமோனோவை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்காரு. அவருமே அந்த ஆர்மியில் ஒரு சோல்ஜராக தான் இருக்கார். ரோட்ரிகோ என்ன பண்ணுறாருன்னா இயாகோ அப்படின்ற ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அவர்கிட்ட கேஷோ கீழே இருப்பார். இயாகோ கிட்ட ரோட்ரிகோ என்ன சொல்கிறாருன்னா, டெஸ்டிமோனோவை இவர் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்காருல, அதனால் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்னோடய லவ்வுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, உனக்கு என்ன வேணும்னாலும் நான் தரேன், காசு பணம் எல்லாமே உனக்கு நான் நீ கேட்குறது எல்லாமே கொடுக்குறேன், ஆனால் என்னோடய லவ்வுக்கு நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி இயாகோ கிட்ட கேட்டிருப்பாரு. இயாகோவும் ரோட்ரிகோவுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு, நான் உங்களோட லவ்வை நான் எப்படியாச்சும் இது பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். எந்த ஒரு நம்பிக்கையிலனா, எமிலியா அதாவது இயாகோவோட ஒய்ஃப் டெஸ்டிமோனோட வீட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதனால் ஹெல்ப் பண்ணலாம் இவருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் சொல்லியிருப்பார். இங்கே டெஸ்டிமோனோ தன்னோட லவ்வை ஒத்தல்லோ கிட்ட சொல்லிடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப அதிகமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டெஸ்டிமோனோ அவங்க வீட்டில் என்ன நடக்குது, டெய்லி அந்த நாட்டில் என்ன நடக்குது எல்லாத்தையும் ஒத்தல்லோ கிட்ட கன்வே பண்ணுறாங்க. ஒத்தல்லோவும் இவங்க ஜாலியாக அக்செப்ட் பண்ணுறாரு, நல்லா கேட்டுக்கிறாங்க. ரொம்ப ஜாலியாக இவங்க லைஃப் ரன் ஆகுது. டெஸ்டிமோனோ என்ன பண்ணுறாங்க, டெய்லி அதிகமான லெட்டர்ஸை ஒத்தல்லோவுக்கு எழுதிட்டே இருக்காங்க. அதில் சில லெட்டர்ஸ் இயாகோ மூலியமாக டெஸ்டிமோனோட ஃபாதர் கையில் மாட்டிடுது. இது தெரிஞ்சதும் டெஸ்டிமோனோட ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவரை நீ லவ் பண்ணக்கூடாது, ஒரு ஆஃப்ரிக்கன் மேனை நீ லவ் பண்ணுறது ரொம்ப தப்பு, அவர் நம்ம நாட்டோட தலைவனாக இருக்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் ஃபைனலாக டெஸ்டிமோனோ என்னென்னமோ பேசி, ஆனால் இவர் ஆஃப்ரிக்கனாக இருந்தாலுமே ஒத்தல்லோ இவர் என்ன பண்ணுவார்னா அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக தான் இருப்பார். காசு பணத்தில் எந்த விதத்துலையும் அவர் டவுனாக இருக்க மாட்டார். அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறதுனாலேயே ஓகேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வைப்பாங்கன்னா, ஒத்தல்லோவுக்கும் டெஸ்டிமோனோவுக்கும் மேரேஜும் பண்ணி வச்சுடுவாங்க. யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இவங்க லைஃப் போயிட்டுருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ரெண்டு பேருமே.
இவங்க கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணதே வந்து கேஷியோ தான். இவங்க மேரேஜ் பண்ணுறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணது வந்து கேஷியோ தான் வந்து எல்லாத்தையும் முன்னாடி இருந்து நடத்தி வைப்பார். அதனால் ஒத்தல்லோ என்ன பண்ணுறாருனா அவரோட ஆர்மிலேயே லெஃப்டினண்டாக அவருக்கு வந்து ஒரு போஸ்டிங்கும் கொடுக்குறாரு. கேஷியோவை ரொம்ப வந்து கௌரவப்படுத்துகிறாரு. இது வந்து இயாகோக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இயாகோ கீழே இருந்தவர் தான் வந்து கேஷியோ. இப்போ வந்து நமக்கும் மேலே இருக்காரே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தாட் ஆகிடும். எப்படியாச்சும் கேஷியோவை நம்ம ரிவெஞ்ச் பண்ணணும், எப்படியாவது அவனை அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ தான் இயாகோ நினைப்பார், நம்மளால் ரோட்ரிகோவோட லவ்வுக்கும் ஹெல்ப் பண்ண முடியல, இதனால் கண்டிப்பாக நம்ம வந்து டெஸ்டிமோனோவை, ஒத்தல்லோவை, அப்புறம் வந்து கேஷியோவை 3 பேரையுமே ரிவெஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இயாகோ ஒரு டிசைட் பண்ணியிருப்பார். அதனால் ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணுறாருனா இயாகோ வந்து ஒத்தல்லோவை மீட் பண்ணுறதுக்காக அவர் வீட்டுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாருனா, இந்த மாதிரி கேஷியோவுக்கும் டெஸ்டிமோனோவுக்கும் ஒரு பேட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி அவரை நம்ப வைக்கிறதுக்காக சொல்கிறாரு. என்னென்ன சொல்கிறாருனா, அவர் வந்து உங்களை விட ரொம்ப அழகாக இருக்கிறாரு கேஷியோ, அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல பார்க்குறதுக்கு, அதுவும் இல்லாமல் அவர் வந்து டெஸ்டிமோனோவுக்கு ரொம்ப ஒரு மேட்சாக இருப்பார், அதனால டெஸ்டிமோ வந்து கேஷியோவை தான் லவ் பண்ணுறாங்க, 2 பேருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வந்து கட்டி விட்டுருவாரு. ஒத்தல்லோ வந்து ரொம்ப வந்து கோபமாயிடுறாரு. இருந்தாலும் வந்து இப்படியும் யோசிக்கிறாரு, ஆமாம் அவர் ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாரு, நம்ம அழகாக இல்லைல்ல, நம்ம ரொம்ப பிளாக்காக இந்த மாதிரி இருக்கோம்ல, கேஷியோ அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார், ஒருவேளை டெஸ்டிமோனோ வந்து கேஷியோவை தான் லவ் பண்ணுறாங்க போல், அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இப்போ இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. இந்த டைமில் இயாகோ என்ன பண்ணுறாருனா, இயாகோவோட ஒய்ஃப் எமிலியா வந்து டெஸ்டிமோனோட இதில் தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதுனால அவங்க மூலயமா ஒத்தல்லோ வந்து ஒரு கர்ச்சிஃப் வாங்கி கொடுத்துருப்பாரு டெஸ்டிமோனோக்கு. அந்த கர்ச்சிஃபை ரொம்ப ஆசையாக வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த கர்ச்சிஃபை கொண்டு வந்து கேஷியோவோட ரூமில் போட சொல்கிறாரு. அந்த மாதிரி போட்டுடுறாங்க. போட்டோடனே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா, ஒத்தல்லோ வந்து கேஷியோவை பார்க்குறதுக்காக இந்த விஷயமெல்லாம் உண்மையா அப்படின்ட்டு கேஷியோ கிட்ட கேட்குறதுக்காக கேஷியோ ரூமுக்கு போவார். போகிறப்ப என்ன ஆகிடும், இந்த மாதிரி எமிலியா மூலயமா அந்த கர்ச்சிஃப் வந்து கேஷியோ ரூமுக்கு வந்துடுதுல. இதை வந்து ஒத்தல்லோ பார்த்தோன்னே, இது வந்து நம்ம டெஸ்டிமோனோக்கு நம்ம ஆசையாக வாங்கி கொடுத்த கர்ச்சிஃப் தான், இது வந்து டெஸ்டிமோனோ தான் கேஷியோ கொடுத்துருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க 2 பேரையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவார். இதனால் ரொம்ப ஆத்திரமாகி என்ன பண்ணுறாருனா, அவரோட ஒய்ஃபான டெஸ்டிமோனோ அவரை ரொம்ப லவ் பண்ணாங்க. இருந்தாலுமே அவர் வந்து அவரோட அந்த சந்தேகம் அப்படின்ற ஒரு இதுவால் அவருக்கு வந்து அவங்க மேலே இருந்த லவ்வே போயிடுது. சந்தேகம் மட்டும்தான் அதிகமாக வச்சுருக்காரு. அந்த கோவத்தில் என்ன பண்ணுறாருனா, உண்மையாகவே இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சி அவரே வந்து அவங்க கழுத்தை அறுத்து கொன்னுடுறாரு டெஸ்டிமோனோவை. சடனாக எமிலியா வராங்க. எமிலியா வந்து அப்போ தான் எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க, இல்லை இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இயாகோ தான், இந்த கன்ஃபியூஷன் எல்லாமே வந்து இயாகோ தான் பண்ணுது, இது எல்லாத்துக்குமே அவர் மட்டும்தான் காரணம், இந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து டெஸ்டிமோனோ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒத்தல்லோ எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி பார்ப்பாரு. ஐயோ நம்ம இந்த மாதிரி மற்றவங்க பேச்சை கேட்டு சந்தேகப்பட்டுட்டுமே, நம்ம காதல் மனைவியை இப்படி வந்து கழுத்தறுத்து நம்மளே கொன்னுட்டோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில் ஆயிடுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா, இவரும் அதே கத்தியால் அவரை குத்திட்டு அப்படியே இறந்து போய்ட்றாரு அந்த இடத்துலையே. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. அதாவது இந்த ஸ்டோரியில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணாமல் ஃபுல்லாக தெரிஞ்சுக்காமல் நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து சந்தேகப்படுறதும் தப்பு, நம்ம வந்து அவங்கள வந்து இப்படி தான் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறதும் தப்பு. இந்த கான்செப்டை வந்து அழகாக வில்லியம் ஷேக்ஸ்பியர் இந்த பிளேயில் வந்து கொடுத்துருப்பாரு. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. தேங்க்யூ.